இந்த வார இரு. ஏய் வாங்க பிள்ளைலாம் ஓடிடுவோம். ஓய் சீக்கிரம் போய். ஏய் ஆடு மேய்க்கிற பொண்ணு, என்ன கேட்ட? ஹலோ ஹலோ மேடம். என்ன கூட்டியலோ? காருக்குள்ள இருக்கும்போது என்னென்னவோ பேசுன. நான் எப்ப உங்க கூட பேசினேன்? நான் என் ஆட்டு கூட பேசினேன். ஓஹோ அப்படியா? என்னவோ ஆடு மேய்க்க தெரியுமான்னு கேட்ட. ஆட்டுக்கிட்ட போய் ஆடு மேய்க்க தெரியுமான்னு கேப்பியோ? அது இன்னொரு ஆட்டுக்கிட்ட கேட்டேன். பரவாயில்லையே, நல்லா சமாளிக்கிற. ஆமா, காரை விட்டு இறங்கு, முகத்தை பார்க்கணும்னு சொன்னியே, எதுக்கு? கார் வருது, ஓரமா போன்னு சொன்னேன் ஆட்டை. அப்போ நீ என் கூட பேசவே இல்ல. ஆமா பேசவே இல்லை. சரி சரி, ஆட்டை கூட்டிட்டு போ, பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. என்கிட்ட பேசுன மாதிரி வேற யார்த்தையும் பேசிடாத. நான் உங்ககிட்ட பேசவே இல்லையே. ஓ அப்படியா? எல்லாத்தையும் என் போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பாக்குறியா? வீடியோவா? என்ன எப்படி நீங்க வீடியோ எடுக்கலாம்? அப்போ என்ன எப்படி நீ பேசலாம்? நான் ஒண்ணுமே பேசவே இல்லை. ஆடு போக மாட்டேங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நானும் ஆடதான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பாக்கணுமா? ஒன்னும் வேண்டாம். ஆடுவலா வாங்க போவோம். இங்க ரோட்ல நடமாடுறது ஒன்னும் சரியில்லை. ஏய் யார் சொன்ன? அது எங்க ஊர்ல ரோட்ல தான் பேய் பிசாசுலாம் நடமாடும், அததான் சொல்றேன். ஆட்டுக்கெல்லாம் பேய் பிடிச்சிடக்கூடாதுல்ல. ஓஹோ, உன்னைய பிடிக்காம இருந்தா சரி, சீக்கிரம் போ. யார் இவன் ரொம்ப பேசியா? இந்த ஊருக்குள்ள இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்லையே. ஏய் என்ன யோசிக்கிற? நான் ஆடை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீ எந்த ஊரு? இந்த ஊருக்குள்ள இதுக்கு முன்னாடி உன்னைய நான் பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் உங்களை பார்த்தது இல்ல. நான் கேட்டனா? ஆனா நான் கேட்பேன், ஊருக்குள்ள வரும்போதே வம்பிழுக்கிற நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்க வீடு எங்க இருக்கு? எதுக்கு வீடு எங்க இருக்கான்னு கேக்குறிய? என்ன நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? வீடு அட்ரஸ்லாம் சொல்றதுக்கு? பார்த்துட்டா போச்சு, அட்ரஸ் சொல்லு, வந்துடுறேன். ஐயோ ஆடு, வாங்க போவோம். ஒரு மிரட்டின உடனேதான் ஆட்டை எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடி இருக்கா, இல்லன்னா இந்த இடத்த விட்டே நகர்ந்திருக்க மாட்டா. ஆமா, யார் இந்த பொண்ணு? இவளுக்கு வீடு எங்க இருக்கு? இந்த ஊரா இல்ல வேற ஊரா? கண்டிப்பா இந்த ஊருக்காரியா தான் இருப்பா. சீக்கிரமா யாருன்னு தெரிஞ்சுப்போம். யார் அவன்? எந்த ஊருக்காரனா இருப்பான்? இந்த ஊருக்குள்ள இந்த மூஞ்ச நான் பார்த்ததே இல்லையே. என்னைய பார்த்து பொண்ணு பார்க்க வரட்டுமான்னு கேட்கான். நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆளு? என்னைய பார்த்து ஒருத்தன் இப்படி கேட்டுட்டானே. ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கான், மூக்கு மொழியுமா நல்லா லட்சணமா தான் இருக்கான். அதுக்கு என்னைய பார்த்து எப்படி அவன் அப்படி கேட்கலாம்? பொண்ணு பார்க்க வரான், நம்மள பொண்ணு பார்க்க வந்து பார்த்தாதான் தெரியும். எங்க அம்மா விளக்கு மாத்தாலேயே அடிச்சு அனுப்புவா. என்னடி இங்க உட்கார்ந்துட்ட? எப்பவுமே அந்த மரத்தடியில தானே உட்கார்வே? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை பாக்குறோம், ஒரே இடத்துலதான் உட்காந்து வேலை பார்க்கணுமா? மேய்க்கிறது ஆடு, எங்க உட்கார்ந்தா என்ன? அதோட பாட்டுக்கு மேய சொல்லிட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன் கீதா. ஆமா, நான் வரும்போது ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது ஏன் கேக்குற கீதா? இந்த ஆட்டை எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் நம்ம ஊர் தெருவழியா நடந்து வந்துட்டு இருந்தேனா, திடீர்னு பார்த்தா ஒரு காரு நாரன் சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தனா, காருக்குள்ள ஒரு பையன் சீக்கிரமா ஆட்டை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டே நின்னான். நான் ஆடு போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்தேனா, டப்புன்னு இறங்கி வந்துட்டான். அப்படியா? ஆமா கீதா, எனக்கு பதட்டத்துல கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்டி அவன் என்ன உன்னை பொண்ணா பார்க்க வந்தா? உனக்கே கைய ஓடல கால ஓடல? அது நான் கொஞ்சம் இடக்கு மடக்கா பேசிவிட்டேன். அவனும் வேற கோவத்துல டப்புன்னு இறங்கி வந்தானா, எங்க அடிச்சு விடுவானோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். அதானே பார்த்தேன், நீ சும்மா எல்லாம் பயப்பட மாட்டியேன்னு நினைச்சேன். சரியாதான் இருக்கு. ஆமா, அவன் என்ன சொன்னா? அது ஏன் கேக்குற கீதா? பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னது, பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னானா? அப்படின்னா அவன் நிஜமாலே உன்னை பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கானா? ஐயோ நீ வேறடி, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஆட்டை மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தேன், திடீர்னு காருக்குள்ள இருந்து இறங்கி வந்து அப்படி சொல்லிட்டு போறான். சீரியஸாவா சொன்னா? தெரியல கீதா, நான் அவனை கிண்டல் பண்ணேன்ல, அதனால பதிலுக்கு அப்படி சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். சரி நெட்டமாரி, அவன் எப்படி இருந்தா? அழகா இருந்தானா? ஆமா, அது எதுக்கு நீ கேக்கா? சொல்லிட்டி, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்கேன். அவன் எப்படி இருந்தா?
மனுஷன் மாதிரி தான் இருந்தான். எல்லாரும் மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க, ஆடு மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த பையன் எப்படி இருந்தான்னு கேட்டேன். அந்த பையனும் மனுஷன் மாதிரி தான் இருந்தான். நீ நெட்ட மாதிரி ஒழுங்கா சொல்லுப்ல. அது இருக்கட்டும், எதுக்கு நீ இவ்வளவு ஆர்வமா கேக்கா? சும்மா தானே இருக்கோம், லவ் பண்ணலான்னு தான் கேக்குறேன். என்னது லவ்வா? ஆமா, அலமேலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செட்ல நான் தானே பெரிய பிள்ளை. எனக்கு தானே கல்யாணம் ஆகணும். நானே அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடி பாவி கீதா, அவன் என்னையதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னான். அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு தான். அப்போ நெட்ட மாதிரிக்கு காதல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப சரி, நானே லவ் பண்ணிக்கிறப்போ இந்த ஊருக்குள்ள யார் கார்ல வந்தாங்கன்னு நானே போய் விசாரிச்சுக்கிறேன். கீதா, விசாரிச்சா என்கிட்ட சொல்லிட்டி. வாங்கிட்டு எதுக்கு சொல்லணும், உனக்கு தான் பிடிக்கல. அந்த பையன் ரொம்ப அழகா இருந்தானா, அதான் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சுடி. ஒண்ணு வர வைக்கதான் கேட்டேன். ஆமா, யார் அந்த பையன்? எதுக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னா? தெரியலையே, அதான் நானும் குழப்பத்திலே உட்கார்ந்துருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பையன் என் வளர்த்தியில இருக்கான் கீதா. அப்படியா? ஓ வளர்த்தில இருக்கானா? ஆமா கீதா, என் வளர்த்தியில இருக்கான். ரொம்ப அதிசயமால இருக்கு. நம்ம ஊருக்குள்ள ஓ வளர்த்தில ஒரு பையனா? ஆமாடி, இதுக்கு முன்னாடி அவனை நான் பார்த்ததே இல்ல. நீ சொல்றது கேட்கும்போது நான் கூட தான் பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவன் இந்த ஊர்க்காரனா இருக்க மாட்டாடி, வெளியூர்காரனா இருப்பான். இல்ல இல்ல, இந்த ஊர் தான். அது எப்படி உனக்கு தெரியும்? அது அவனே சொன்னான். இந்த ஊருக்குள்ள என்னைய மாதிரி ஒத்தியா பார்த்ததே இல்லையா. அப்படின்னா அவனுக்கு இந்த ஊர் தானே, நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீ சொல்றத பார்த்தா 1 மணி நேரம் பேசிருக்கீங்க போல. அப்படிலாம் இல்லடி, ஆடு ஒரு தெருவை கிராஸ் பண்ற வரைக்கும் தான் பேசினேன். அதுக்கப்புறம் நான் ஓடி வந்துட்டேன். சரி நெட்ட மாதிரி, இந்த ஊருக்குள்ள யார் வீட்டுக்கு கார் வந்திருக்குன்னு விசாரிச்சிருவோம். சரி கீதா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் விட்டு வேலை கட்டும். என் பிள்ளை மேல எந்த கண்ணும் படாம நல்லா இருக்கட்டும். அருணு, உள்ள போயா. சரிம்மா. நல்லபடியா என் மாவன் வீட்டுக்கு வந்துட்டான். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும். ஐயா அருணு, கார் வாங்கினது அம்மாட்ட சொல்லவே இல்ல. எப்பயா புது கார் வாங்கினா? மா, இந்த காரு என்னோடது இல்லம்மா, என் ஃப்ரெண்டோட காரு. ஊருக்கு போறேன்னு சொல்லி ஒரு வாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்பி போகும்போது அவன்கிட்ட கொடுத்துருவேம்மா. அப்படியா, ஃப்ரெண்டு காரோ? நீனா கார் வாங்கிட்டியான்னு அம்மா நினைச்சேன். இல்லம்மா, கார்லாம் வாங்க முடியுமா? அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் பெருசா சம்பளம் தரதில்ல. என்ன அருண் இப்படி சொல்ற? கை நிறைய சம்பாதிக்கான்னு எல்லாத்தையும் நான் சொல்லி வச்சிருக்கேன். நீயா அதே சொல்லி பழகு. சரிம்மா. போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலையா? அம்மா உனக்கு பிடிக்குமேனு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிருக்கும். சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாயா, இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்புல சாப்பிடு. சரிம்மா, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போறேன். அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. சரி அருணே, எத்தனை நாள் தங்குவா? ஒரு வாரம் தான்மா. நீங்க கூப்பிட்டீங்களேன்னு லீவ் போட்டு வந்திருக்கேன். அடுத்த வாரமே ஊருக்கு கிளம்பிடுவேன். அப்படியே ஒரு வாரம் தான் லீவ் கேட்டு வந்திருக்கியோ? ஆமா, இதுக்கே தரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் நிறைய போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னதான் வேலையோ, இவ்வளவு நாளா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. சொந்த ஊருக்கு போறது கூட லீவு ஒரு வாரம் தானாக்கும். ஆமாமா, நான் பாக்குற வேலை அப்படி. சரி, சாப்பிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பொண்ணு பார்க்க கிளம்புவோம். என்னது, பொண்ணு பார்க்கவா? ஆமா அருணு, உனக்கு கல்யாண வயசு வந்துட்டுல. தாக்கு புக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதானே எனக்கு நிம்மதி. மா, என்னம்மா இதெல்லாம் திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு சொல்றீங்க? ஆமா, நீ வர சொன்னதே பொண்ணு பார்க்கணும் தான். தரகரு 4-5 பொண்ணு போட்டா கொடுத்துட்டு போனாரு. அத காமிக்கலாம் தான் உன்னை வர சொன்னேன். நீ அந்த போட்டோலாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா டக்குன்னு பேசி முடிச்சிடலாம்ல. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். ஆனா இப்ப பொண்ணை நானே பார்த்துட்டேன். என்னம்மா சொல்றீங்க, பொண்ணு பார்த்தாச்சா? ஆமா அருணு, இன்னைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். நேரத்தை கடத்திட்டு இருக்காண்டா. மா, இன்னைக்கு வேண்டாமா. ஏன்பா? இன்னைக்கு வந்ததே ஒரு மாதிரி டயர்டா இருக்குமா. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போவோம். உன்னை ஒண்ணுமே கேட்காம அம்மையும் முடிவு எடுத்துட்டேன்னு கோவமாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்க இஷ்டம் தான், என் இஷ்டம். நீங்க எந்த பொண்ணை காட்டுறீங்களோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா அருணு? என் வயித்துல பால வார்த்தையா? இவ்வளவு நாளா வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியே, அம்மா சொல்றது கேப்பியோ கேட்க மாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரு துளி கூட மாறையில. இப்பதான் நிம்மதியா இருக்கு அம்மைக்கு. சீக்கிரமே குளிச்சிட்டு வா, நாட்டுக்கோழி குழம்புல சாப்பிடலாம். சரிம்மா. என் பிள்ளை நான் சொல்றது தட்ட மாட்டான்னு நினைச்சேன். அப்படியே
பொண்ணு தாயிட்ட போய் இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிடணும். பிடிச்சு போச்சுன்னா டக்கு புக்குன்னு நிச்சயத்தை பண்ணிடணும். பூங்கொடிம்மா, நம்ம மஞ்சுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேம்மா. மாப்பிள்ளை இந்த ஊர் தான், ஆனா வெளியூர்ல வேலை பார்க்க. நல்ல பையம்மா. பொண்ணு பார்க்க வாரேன்னு சொல்லியிருக்காவ. ஓ மாவள, நீ தான் எப்படியா சம்மதிக்க வைக்கணும். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றா? ஆமா, எல்லாம் திடீர்னு தானே நடக்குது. மஞ்சு பிள்ளைய வந்து பார்த்துட்டு போட்டோம். மஞ்சு பிள்ளைய மாப்பிள்ளைய பார்க்கட்டும். பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கியா நம்ம மேல் கொண்டு பேசுவோம். உள்ளூர்ல இருந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சா நம்ம மஞ்சு பிள்ளைய கேட்காம பாத்தியா? நம்ம இந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எப்படியாவது பேசி முடிச்சிருவோம் பூங்கொடி. இல்லம்மா, மஞ்சு என்ன சொல்வாளோ தெரியலையே. அவ ஏற்கனவே அன்னைக்கே சொல்லிட்டா கல்யாணமே இனி வேண்டான்னு. அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? நாம தான் பேசி எடுத்து அவளை சம்மதிக்க வைக்கணும். சரிம்மா,